அண்மை செய்தி. சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லைவாயல் தனியார் பள்ளிக்கு அருகே உள்ள ரசாயன ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சென்னை ஆவடியை அடுத்த திருமுல்லைவாயல் அருகே ரசாயன ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீயானது திண்ணருடைய ஆலையாக இருப்பதால் தீ மளமளவென பற்றி புகை மூட்டமாக காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதி முழுவதும் தொடர்ந்து 45 நிமிடங்களுக்கு மேலாக தீயை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருவதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் அருகே இருக்கக்கூடிய இந்த ரசாயனம் ஆலையாக செயல்பட்டு வரக்கூடிய திண்ணர் தயாரிக்கக்கூடிய ஆலையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்து கரும் புகை மூட்டமாக மாறி இருக்கிறது. அருகே வெங்கடேஸ்வரா என்கிற பெயரில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. அதில் ஏராளமான மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்த புகை மூட்டத்தில் சிக்கி இருக்கக்கூடிய மாணவிகளை அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் உடனடியாக வெளியே மீட்டு அவர்களை அழைத்து வரக்கூடிய காட்சிகளும், பதற்றத்தோடு பெற்றோர்கள் அந்த பள்ளியில் குவிந்து தங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த புகை மூட்டமாக அந்த பள்ளியினுடைய மேல் தளங்களிலும் அதே போன்று கீழ்ப்பகுதிகளிலும் முழுமையாக அந்த புகை மூட்டம் செல்லுவதால் மாணவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படாதவாறு பள்ளியினுடைய நிர்வாகம் அங்கிருந்தவர்கள் உடனடியாக அனைவரையும் கீழே மீட்டிருக்கிறார்கள். இதனால் எந்த பாதிப்பும் தற்போது வரை இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தீயை அணைப்பதற்காக தொடர்ந்து அங்கே போராடி வருகிறார்கள். அந்த போராடி வரக்கூடிய அந்த தீயணைப்பு வீரர்கள் அந்த திண்ணர் என்பதால் அதை உடனடியாக கட்டுப்படுத்துவதிலும் அணைப்பதிலும் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த தனியார் பள்ளியில் இருந்து இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமாக இந்த புகை மூட்டம் கவ்விக்கொண்டதால் அங்கு இருக்கக்கூடிய சூழ்ந்து விட்டதால் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களே, ஆசிரியர்களும் அங்கு இருக்கக்கூடிய காவலர்களும் மீட்டு உடனடியாக ஒரு வெற்றிவெளி மைதானத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். இதனால் உடனடியாக இந்த தகவல் அறிந்த ஊடகங்கள் மூலமாக பெற்றோருக்கு தகவல் அறிந்து பார்க்கப்பட்டு அவர் உடனடியாக பள்ளிக்கு ஓடி வந்து தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பெயர் நேர்ந்ததோ என்ற பதற்றத்தோடும் அச்சத்தோடும் பெற்றோர்கள் அந்த பள்ளிக்கு படையெடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து தீயை அணைக்கக்கூடிய அந்த பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட அருகே இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்கள் அனைவரும் முழுமையாக அந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு தேவையான பாதுகாப்பு அம்சங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தேவையான அளவிற்கு அவசர ஊர்திகள் என்று சொல்லப்படுகின்ற ஆம்புலன்ஸ்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அப்போதுதான் அங்கு அந்த உடனடியாக அதனை கட்டுப்படுத்தி அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு வசிப்பவர்களுக்கு மேலும் இந்த பாதிப்பு ஏற்படாத வண்ணம் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று அந்த பள்ளியிலே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து தீயை அணைக்கக்கூடிய பணியில் தொய்வு இருப்பதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த புகைமூட்டம் என்பது திண்ணர் என்பதால் அருகே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இந்த தீ பரவக்கூடிய அபாயம் இருக்கிறது. தீயானது புகை மூட்டமாக முழுமையாக கரும்புகையாக காட்சியளிக்கிறது. ஆபத்தான ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு புகைமூட்டம் என்பதால் மூச்சு திணறல் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே அங்கு இருக்கக்கூடியவர்கள் பதற்றத்தோடும் அச்சத்தோடும் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.